Hi students, welcome to IAS Academy. It's Select. So, we will learn So, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா HCF and LCM மீசிமா மீப்போல lesson number 4. ஆல்ரெடி lesson number 1 ல introduction basics பார்த்தோம். lesson number 2 ல எண்கள் நம்பர் கொடுத்தா மீசிமா மீப்போவா HCF LCM எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான நாம மெத்தட் ஷார்ட்கட் எல்லாமே பார்த்தோம். lesson number 3 ல fraction பின்னம் கொடுத்தா அதுக்கு மீசிமா மீப்போவா எப்படி கண்டுபிடிக்கிறது ஷார்ட்கட் கான்செப்ட் ஃபார்முலா எல்லாமே நான் தெளிவா சொல்லி கொடுத்திருப்பேன். இது lesson number 4. இந்த lesson number 4 ல ஸ்கொயரோ கியூபோ அடுக்குகள் பவர்ஸ்ல நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு HCF LCM ஓகேவா மீசிமா மீப்போ கேட்பாங்க. அத இந்த வீடியோல தெளிவா பொறுமையா நிறுத்தி நிதானமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தரேன். கரெக்டா கவனிங்க, புரியுதா? மேக்ஸே எனக்கு வராதுன்னாலும் நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம், உங்களுக்கு பொறுமையா நடத்துவே புரியும். ஆவரேஜா பண்றவங்களும் பார்க்கலாம், நான் டாப்பர் சார் அப்படிங்கிறவங்களும் நீங்க இந்த வீடியோ கண்டிப்பா பார்க்கலாம், புரியுதா? சோ டைம் வேஸ்ட் பண்ணணும்னா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், முதல்ல क्वेश्चंस எப்படி இருக்கும் அப்படிங்க நான் சொல்லிடுறேன், புரியுதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 square into 3 cube into 4 square, அப்புறமா 2 cube into 3 square into 4 cube into 5, அப்புறமா 2 power 4 3 4 power 4 5 square 7 square. இது மூணு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். இந்த மாதிரி மூணு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு HCF இல்ல LCM கேட்பாங்க. அதாவது மீப்போவா மீசிமா கேட்பாங்க. கேட்டா எப்படி சார் சால்வ் பண்றது? ரொம்ப ரொம்ப ஈஸி, புரியுதா? கரெக்டான கவனிங்க, ரொம்ப ஈஸி. என்னன்னா நல்லா கவனிங்களே, மீப்போவா HCF அப்படிங்கிறது என்னது? ஆக்சுவலா டிவைட் பண்ற நம்பரை தான் நம்ம மீப்போவான்னு சொல்லுவோம். அப்ப இப்ப 2 ஸ்கொயர் 2 கியூப் 2 பவர் 4 இருக்குன்னா இப்ப 2 ஸ்கொயர் தான் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணும், அப்படிதானே? அப்ப நான் என்ன சொல்றேன்னா மீப்போவா HCF வேணும்னா அதாவது ஒரு நம்பர் எல்லா இடத்துலயுமே இருக்கணும், அதுல சின்ன நம்பரா பார்க்கணும். இப்ப 2 எல்லாத்துலயுமே இருக்கா? இருக்கு. அதுல எது சின்னது? 2 ஸ்கொயர் அப்படியே போட்டுருங்க. அப்ப காமனா இருக்கிறதுல சின்ன நம்பர், புரியுதா? காமனா இருக்கிறதுல சின்ன நம்பர். அப்ப 2 எல்லாத்துலயுமே இருக்கு, அதுல சின்னது 2 ஸ்கொயர் அப்படியே போட்டுருங்க. இப்ப அடுத்து நீங்களே சொல்லலாம், 3 எல்லாத்துலயுமே இருக்கு, சின்னது 3. 4 எல்லாத்துலயுமே இருக்கு, சின்னது 4 ஸ்கொயர். 5 எல்லாத்துலயுமே இருக்கா? இல்ல, 2 இடத்துல தான் இருக்கு. 7 ஒரு இடத்துல தான் இருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப 2 ஸ்கொயர் into 3 into 4 ஸ்கொயர் தான் HCF மீப்போவா. ஆப்ஷனே உங்களுக்கு இப்படிதான் இருக்கும், ஆப்ஷனே இப்படிதான் இருக்கும், அப்படியே இருந்தா டிக் பண்ணி விட்டுருங்க. அப்ப HCF மீப்போவா வேணும்னா காமனா இருக்கிறதுல சின்ன நம்பர், அவ்வளவுதான். அப்ப LCM மீசிமா வேணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு நம்பர் அப்பியரா இருந்தாலே போதும், அதுல பெரிய நம்பரா பார்த்து போடணும். ஒரு நம்பர் இருந்தாலே போதும், அதாவது ஒரு நம்பர் ஒரு கண்ணில் பட்டாலே போதும், அதுல பெரிய நம்பரா பார்த்து போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருக்கா? இருக்கு. அதுல எது பெருசு? 2 power 4. நெக்ஸ்ட் 3 இருக்கா? இருக்கு. பெருசு எது? 3 cube. 4 இருக்கா? இருக்கு. பெருசு என்னது? 4 power 4. 5 இருக்கா? இருக்கு. எது பெருசு? 5 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் இருக்கா? அதையும் அப்படியே போட்டுருங்க, அவ்வளவுதான். அப்ப HCF மீப்போவானா காமனா இருக்கிறதுல சின்ன நம்பர், LCM மீசிமானா ஒரு நம்பர் இருந்தாலே போதும், அதுல பெரிய நம்பரா பார்த்து போடணும். அப்ப காமனா இருக்கிறதுல சின்ன நம்பர், ஒரு நம்பர் அப்பியரா இருந்தாலே போதும், அதுல பெரிய நம்பர், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. இது என்ன மாதிரி சம் கேட்டாலும் இப்படிதான், புரியுதா? சில நேரம் இதுல லெட்டர் கொடுத்து கேட்பாங்க, அதையும் பார்த்தலாம், கவனிங்க. இப்ப இதான் கவனிக்கல, A cube B ஸ்கொயர் C cube A ஸ்கொயர் B cube D ஸ்கொயர் E ஸ்கொயர் A B power 4 C ஸ்கொயர் D cube E cube. இப்ப இது ஒரு மூணு வேல்யூ, இந்த மூணு வேல்யூ கொடுத்துட்டு HCF மீப்போவா இல்ல LCM மீசிமா கேட்பாங்க. சோ இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அகைன் அதுதான். இப்ப HCF மீப்போனா என்ன பண்ணணும்? காமனா இருக்கிறதுல சின்னது. இப்ப A எல்லாத்துலயுமே இருக்கா? அதுல சின்னது A. B எல்லாத்துலயுமே இருக்கா? சின்னது B ஸ்கொயர். C இது ரெண்டுல மட்டும் தான் இருக்கு, அங்கல்ல விட்டுருங்க. D இந்த ரெண்டு இடத்துல மட்டும் தான் இருக்கு, விட்டுருங்க. E இந்த ரெண்டு இடத்துல மட்டும் தான் இருக்கு, விட்டுருங்க. அப்ப A B ஸ்கொயர் தான் HCF மீப்போவா. LCM மீசிமா என்ன பண்ணும்? இருந்தாலே போதும், பெருசா போடணும். A கியூப். B ல பெருசு என்னது? B பவர் 4. C ல எது பெருசு? C கியூப். D ல எது பெருசு? D கியூப். E ல எது பெருசு? E கியூப். அப்ப A கியூப் B பவர் 4 C கியூப் D கியூப் E கியூப்ங்கிறது LCM மீசிமா. HCF மீப்போனா AB ஸ்கொயர், அவ்வளவுதான். அதேதான்.
இப்ப இத ஒரு கடத்துல இதோட அடுத்த கட்டமா ஒரு கேள்வி கேட்பாங்க. எப்படின்னா நம்பரையும் இதையும் கலந்துருவாங்க. இப்ப பாருங்களேன், ஒரு சம பெரிய விஷயம் இல்ல, கவனி, ஈஸி தான். 9 a square b square c square 18 b square c square d square 27 c square d square e square கொடுத்துட்டு இதுக்கான HCF மீப்போவா என்னது, இதுக்கான LCM மீசிமா என்னதுன்னு கேட்பாங்க. இப்ப இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்பருக்கு தனியா பாத்துருங்க, அப்புறம் இதை பாத்துக்கலாம். சோ நம்பர் 9 18 27 HCF மீப்போவா போட்டா என்ன வரும்? இதெல்லாமே நம்ம போன கிளாஸஸ்ல போட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி போட்ட கிளாஸஸ் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. HCF அண்ட் LCM பிளேலிஸ்டே நான் வச்சுட்டேன். அதுல ஆல்ரெடி 3 கிளாஸ் போட்டது, இப்ப வர கிளாஸ், இனிமேலுக்கு வர கிளாஸ் எல்லாமே இதுல வரும். சோ நீங்க அதுல என்ன பண்ணிக்கலாம், தெளிவா பாத்துக்கலாம். புரியுதா? இப்ப இதை கவனிங்க. HCF மீப்போனா என்ன பண்ணணும்னா, இப்போ 9 18 27 இதுக்கு மீப்போவா எடுத்தீங்கன்னா நான் என்ன கிடைக்கும்? ஏன்னா மீப்போனா நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்ததால சின்ன நம்பரை பார்ப்போம். அந்த சின்ன நம்பர் எல்லாத்தையுமே வகுத்துச்சுன்னா அதுதான் மீப்போவா. இந்த 9 எல்லாத்தையுமே வகுக்கும். அப்ப 9 தான் மீப்போவா HCF. இத பாருங்க. இப்ப a ஸ்கொயர் இங்க மட்டும் தான் இருக்கு, b ஸ்கொயர் ரெண்டு இடத்துல தான் இருக்கு, c ஸ்கொயர் தான் எல்லாத்துலயுமே இருக்கு. அப்ப அப்படியே போடும், அவ்வளவுதான். d ஸ்கொயர் ரெண்டு இடத்துல இருக்கு, e ஸ்கொயர் ஒரு இடத்துல விட்டுருங்க. இப்ப அப்படியே LCM மீசிமா போனீங்க அப்படின்னா அகைன் நம்பருக்கு தனியா எடுக்கணும். 9 18 27 இதுக்கு மீசிமா பார்க்கணும். இப்ப இதுக்கு மீசிமா பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க இது பெரிய நம்பர் 27. இந்த 27 9 வகுக்கும். ஆனா 18 வகுக்குமா? வகுக்காது. ஒருவேளை வகுத்து இருந்தா அதான் LCM. பட் 18 வகுக்காது. 18 27 வகுக்கல. அப்ப 27 இது மட்டும் தான் வகுக்குது, இது வகுக்கல. அப்ப என்ன பண்ணும்னா 27 அடுத்த மடங்கு, 27 அடுத்த மல்டிபிள் என்னது 54. இப்ப 54 18 வந்து 54 18 வகுக்கும். அப்ப 54 தான் LCM. இந்த பக்கம் வரப்ப இதுக்கு எல்லாத்தையும் எழுதிங்களோட அதுதான். அப்ப a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் d ஸ்கொயர் e ஸ்கொயர். புரிஞ்சு போச்சு. இதுதான் பவர் அடுக்குகள்னு சொல்றது. ஸ்கொயர் கியூப் கொடுத்து மீசிமா மீப்போவா கேட்பாங்க. மீப்போவானா காமனா இருக்கிற சின்னது, மீசிமானா அப்பேரா இருக்கிற பெருசு. சோ இந்த பவர் அடுக்குகளை மட்டும் மீசிமா மீப்போவா கண்டுபிடிக்கிறத நான் தெளிவா இந்த வீடியோ சொல்லி கொடுத்துறேன். புரியுதா? கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட கிளாஸஸ்மே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.